என்னுடைய இளமை பருவத்திலே கல்லூரி வாழ்க்கையை முடித்த உடனே அரசியலுக்கு வந்த உடனே ஒன்றிய பெருந்தலைவர் தேர்தலில் போட்டிக்கிட்டேன், வெற்றி பெற்றேன். 84 ஒரு மொழி போராட்டம் வந்தது. குமாரபுரத்தில் மிகச் சிறப்பாக அவர்களை நினைவு கூறக்கூடிய வகையில் ஒரு நினைவு தூணை அமைத்திருக்கிறார்கள். இந்த தீ பரவட்டும்ங்கிறத ஒரு 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாணவரணி சார்பில் நம்முடைய மாநில மாணவரணி செயலாளர் மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் குமாரபாளையத்துக்கு வருகை தந்து மிகப்பெரிய அளவில் அந்த நினைவு தூணுக்கு மரியாதை செலுத்தி அனுப்பி வைத்தோம். இன்று காலையில் நம்முடைய தலைமை கழக அமைப்பு செயலாளர் அவர்கள் நானும் குமாரபாளையம் வருகிறேன் என்று சொல்லி காலையில் அதே நினைவு தூணுக்கு வந்து மாலை அணிவித்து இன்னொரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்காக அங்கே நகர கழகத்துடைய சார்பில் அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு 1 லட்ச ரூபா நிதி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இதை நாம் நினைவு கூறுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், குறிப்பாக மாணவரணியை கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதுக்கு காரணம், நீங்களும் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை தெரிந்து கொண்டால்தான் இந்த இயக்கத்தின் மீது ஒரு பற்று வரும். எத்தனையோ பேர் வர்றாங்க, மாயையை காட்டுறாங்க, ஏமாற்ற நினைக்கிறாங்க, அதை நம்பி போகிறாங்க. ஆனால் இந்த மொழியையும் இந்த மண்ணையும் காப்பாற்றக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் பெரியாருக்கு பின்னாலே, அண்ணாவுக்கு பின்னாலே, தலைவர் கலைஞருக்கு பின்னாலே இந்த தளபதி அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். தளபதிக்கு பின்னாலே நம்முடைய சின்னவர், துணை முதல்வர், இளைஞருடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் உதயநிதி அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பேசுவான், 1000 பேசுவான், 1000 விதமாக கருத்துக்களை சொல்லுவான். திமுகவை அழிப்பதற்காக டெல்லியிலிருந்து அமித்ஷா மோடி இங்கே வர்றான். எப்படியாவது ஆட்சியிலிருந்து இந்த இயக்கத்தை இறக்கி விட வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கு இந்த அதிமுக விலை போயிடுச்சு. மொழியை காப்பாற்றணும், இனத்தை காப்பாற்றணும், நாட்டை காப்பாற்றுறதுக்கு என்ன இல்லாமல் இதை கொண்டு பிஜேபி அடமானம் வச்சுட்டாங்க. அதை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் மிக இளைஞர்கள் அத்தனை பேரும் வரலாறை தெரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மண்ணையும் தமிழையும் நேசிக்கிறார், இந்த மண்ணையும் தமிழையும் நேசித்தால்தான் நாடு உருப்படும், மக்கள் தெளிவாக இருப்பார் என்று 5 ஆண்டு காலம் முடிய போகிறது. சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை வழிவழியக்கூடிய வகையிலே நாம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உற்ற தோழர்களாக இருந்து வரக்கூடிய தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். சொல்வது போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கிற அடிப்படையில் இந்த வீர வணக்க நாளிலே சபதம் ஏற்று இந்த மொழியும் இனத்தையும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் கண்ட கனவுகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.